ஒவ்வொரு டீமும் மற்ற டீமை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க்காக போயிட்டுருக்கு. கிச்சனில் சாண்ட்ரா, பாரு, திவ்யான்னு எல்லாரும் நின்றுட்டுருக்க. ஆடு தானாக வந்து சிக்கிருச்சுங்கிற மாதிரி கானா வினோத் இவங்க 3 பேரையும் வச்சு செய்வார்னு பார்த்தா இந்த 3 பேரும் கானா வினோத்தை வச்சு செஞ்சுட்டாங்க. ஒரு பாட்டு பாட சொன்னது குத்தமா அப்படின்னு யோசிக்க வச்சுட்டாங்க. இளையராஜா அவர் பாடின பாட்டே பாடுங்க அப்படின்னு சொல்ல, வழிநெடுக காட்டு மல்லியை வழிநெடுக காட்டு பண்ணின்னு வினோத்தை பார்த்து கத்தி கலாய்ச்சிட்டாங்க 3 பேரும். திவ்யா அமைதியாக இருந்தாலும் பாருவும் சாண்ட்ராவும் விடலை. இது சரிப்பட்டு வராது, வேற பாட்டு பாடுங்கன்னு கேட்க, பாட்டில் எங்களுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, நீங்களே அதையும் சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க. ரம்பம்பம் ஆரம்பம் பாட்டை பாடுங்கன்னு சொல்ல, ரம்பம்பம் நீ ஒரு ரம்பம் அப்படின்னு சொல்லி செமையாக கலாய்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலுக்கு போய் பேம்பர்ஸ் போடுங்கன்னு வேற பாட்டில் ஒரு இடையில சொருகி விடுறாங்க. வேணாம் அழுதுருவங்கிற மாதிரி ஓட்டம் பிடிக்கிறாங்க அங்கேருந்து வினோத். நேராக அங்கே போய் சபரி அமைத்துக்கிட்ட இந்த மாதிரி என்னை கலாய்ச்சிட்டாங்க, பாட்டு பாட தான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணின்னு என்னை பார்த்து சொல்லிட்டாங்க அப்படின்னு குமுறாரு. கானா வினோத்தையே பாட்டு பாடி கலாய்ச்சி அலற விட்டுருக்காங்க சாண்ட்ராவும் பாருவும். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.